ஒரு டிகிரியை முடிச்சுட்டு பழப்பு தேடி சென்னைக்கு வந்து இப்படி ஆட்டோ ஓட்டுவோன்னு என் வாழ்நாளில் சுத்தமாக நினச்சி பார்க்கலங்க. பழப்பு தேடி மெட்ராஸுக்கு வந்தாங்கிறதுல இன்னைக்கு 4 இதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஆட்டோ ஓட்டிருக்கேன். ஆனால் சென்னையில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. சரி, சென்னையில் ஆட்டோ ஓட்டி ட்ரையல் பார்ப்போம்னு சொல்லிட்டு நேராக எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் மாமாவோட ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். ஆட்டோவை கரெக்டாக ஒரு மணிக்கு எடுத்துட்டு போனாங்க. 1 மணிக்கு சும்மா எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னையிலே ரொம்ப ஃபேமஸாக இருக்க புளியாந்தோப்பு பிரியாணி சாப்பிட்றதுக்கு நைட்டு 1 மணிக்கு வந்திருக்காங்க. புளியாந்தோப்புலேயே வேற லெவல் டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கடை வாசல்ல நம்ம ஆட்டோ ஓட்டி பண்ணிட்டு நேராக கடைக்குள்ள போயிட்டாங்க. எங்கள் ஊர்லாம் 8 மணி ஆனாலே கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கிடுவாங்க. ஆனால் சென்னையில் மட்டும் எப்படி தான் இந்த மக்கள் எப்படி முடிச்சிருக்காங்கன்னு தெரியல. மனுஷனுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது தூக்கம் தான். எவ்வளவு தூக்கமா இருக்குமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம சீக்கிரமா செத்துருவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா 7 to 8 மணி நேரம் தூக்கம் கன்ஃபார்மா இருக்கணும். சரி வாங்க, இந்த புளியாந்தோப்பு பிரியாணில அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோமா. பிரியாணில ரைஸ்லாம் 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு நிறையவே கொடுத்திருந்தாங்க. இந்த பீஃப் பிரியாணில 4-5 பீஸ் தான் கறி இருந்தாலும் ஆனா ஒரு பீஸும் வேற மாதிரி சத்தியமா 120 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா பிரியாணில உள்ள பீஸ் எல்லாமே தொட்டாலே கரையிற மாதிரி சும்மா குழன்னு வளன்னு பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் அவங்கள்ட்ட 60 ரூபாய்க்கு 100 கிராம் 65 வாங்கியிருந்தாங்க. அதுவும் நல்லா பாக்குறதுக்கு ரெட்டி கலர்ல முருக இருந்துச்சுங்க. கொஞ்சமா கறி பீஸ் எடுத்து அந்த பிரியாணில வச்சு நல்லா ஒரு பரட்டி வாய்க்குள்ள எடுத்து வச்சு சாப்பிடுறதுக்கு சும்மா டேஸ்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இருந்துச்சுங்க. சும்மா கறி பீஸ் பிரியாணியும் சேர்ந்து என் வாய்க்குள்ள நடனமே ஆட்டுச்சுன்னா பாத்துங்களேன். அப்புறம் 65 சேர்த்து வச்சு பிரியாணி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அல்டிமேட். நீங்க 1 மணி 2 மணிக்கெல்லாம் புளியாந்து போனீங்கன்னா மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க.